தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் சாபக்கேடு இதுதான். தமிழர் இனத்திற்காக ஒரு முன்னெடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்து அவர்கள் வந்து சாதி கட்சியாகவும், இதே தெலுங்கு அல்லது கன்னட மக்களாக அவர்கள் பிறமொழியாளர்களா இருந்தா அவர்கள் சமூக நீதியாகவும் பாக்குறது வந்து திராவிட இயக்க கட்சிகளுடைய ஒரு அவலமான பார்வையா இருக்கு. இங்க ஒரு அரசியல் எழுச்சியோ மக்கள் எழுச்சியோ வந்துட்டா அங்க ஒண்ணும் பண்ண முடியாதுக்காக கடைசி நேரத்துல 2009 அதை இங்க ஒரு போராட்டம் வராமல் நீர்த்து போக செய்தது வந்து இங்க உள்ள குறிப்பாக கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் காலத்துல அதை நீர்த்தி போக வச்சுட்டார். திராவிட தலைவர்களாக இருந்தவர்கள் வேற்றுமொழியாளர்கள், அவர்கள் தமிழர்கள் கிடையாது. அதனால இங்க மக்கள் ஏத்துக்காம போயிருவாங்கன்னு என்ன பண்ணிட்டாங்க, தமிழர்களை போல திராவிடன் சாயம் அடிச்சு விட்டாங்க. எப்பவுமே திராவிட இயக்க திமுக என்னன்னா யாராவது அவங்களை சரியா குற்றம் சாட்டினீங்கன்னா உங்களை வந்து பெண்ணா இருந்தா பாலியல் புகார் சொல்லுவாங்க, ஆணா இருந்தா ஒழுக்கமற்றவன் சொல்லுவாங்க. அந்த ஒரு அற்ப அரசியலை வந்து கையில் எடுத்துட்டு இப்ப வந்து பாமக ராமதாசைய சமூக ஊடகங்கள் வீட்டுல இருந்து அவரை திட்டி வந்து வசைபாடி கொண்டிருக்கிறார். இந்த ஊர்ல நாங்க வந்து எங்களுக்கான உரிமையை உங்ககிட்ட வந்து கெஞ்ச வேண்டியதா இருக்குன்னு கேட்கிறாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? ஆனால் இன்னும் பிசிகாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் இன்னும் வந்து இந்த திராவிட இதுல இருந்து முழுமையாக வெளிவரல. இப்ப குறிப்பாக ஆம்ஸ்டாங் படுகொலை அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாரதி சொன்னாங்க 1000 உண்டிங்கு சாதி, இதில் அந்நியர் வந்து புகழின நீதி என்று கேட்டார். நாங்க 1000 ஜாதி நாங்க இருக்கும் அடிச்சுக்கோ சேர்ந்துக்கோ, நீ என்னடா எங்களை ஆட்சி ஆள்றது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இப்ப தற்பொழுது தமிழர்கள் வந்திருக்கிறார். இப்பவும் சொல்றோம், எல்லா மொழிக்காரர்களும் இங்க நல்லபடியா வாழணும், நல்லபடியா மகிழ்ச்சியா இருக்கணும், இணைந்து இசைந்த வாழ்க்கை வாழணும். ஆனால் ஆளும் உரிமை பொறுப்பு தமிழர்களிடம் இருக்க வேண்டும். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.